எஸ் தட் பிகம் அஃபிஷியல் ட்ரேட். ஸோ பல வாரங்களாக அடிச்சுட்டு இருந்த ஃபேன்ஸுக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த அஃபிஷியல் நியூஸ் வந்து போன சாட்டர்டே தான். இந்த பக்கம் சிஎஸ்கே டீம் வந்து ராஜஸ்தான்லேருந்து சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணி இந்த பக்கம் ஜடேஜாவை கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அது கூட சாம் கரனையும் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரேடை பொறுத்தவரையும் இட்ஸ் ஆல் இந்த கேம். ஸோ ஐபிஎல்னு சொன்னாவே வந்து இதெல்லாம் வந்து பார்க்க தேவையில்லை. என்னதான் ஒரு பக்கம் வந்து சிஎஸ்கே ஜடேஜா அந்த மாதிரி ஒரு பாண்ட் இருந்தாலுமே அவங்களே ட்ரேட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம அடிச்சுக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ராஜஸ்தானும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு ஸ்டார் பிளேயர், அந்த டீமுக்கு வந்து ஒரு அடையாளம் அப்படின்னா அது சஞ்சு சாம்சன் தான். இன்ஃபேக்ட் ஆர்ஆர் ஃபேன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சஞ்சு சாம்சன் ஃபேன்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் ஃபாலோவிங்கில் இருக்கிற பிளேயர். அந்த அவரும் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லீட் பண்ணிட்டு இருந்த ஒரு கேப்டன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிறாரு அப்படிங்கும் போது அது ஒரு விஷயமா அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் தான். பட் இதுக்கும் அஃபிஷியலாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லை லாஸ்ட் சீசன் ரொம்ப ஒரு மாதிரி அடி வாங்கிருச்சு. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் டு கீப் ஆன் மூவ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து நான் வேறு அவரோட செல்ஃபாக தான் இந்த டெசிஷன் வந்து அவர் எடுத்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பக்கம் சிஎஸ்கே இப்போ ட்ரேட் பண்ணி வாங்குற அளவுக்கு இங்கே என்னடா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ரிலீஸ் பண்ண பிளேஸில் டெவன் காவியும் போச்சு, ரச்சின் ரவீந்திரனும் போயிட்டாங்க. ஸோ இந்த பக்கம் ருத்ராஜ் கைக்வாட் வர ஓப்பனிங் பண்ண போகிறாரா அப்படின்னு பார்த்தா அங்கே தான் அவர் இல்லை. அதான் இவர் தான் இங்கே ஓப்பனிங் பண்ணுற நம்பர் 3 தானே வர மாதிரி இருக்குது ருத்ராஜ் கைக்வாட். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்லாட் ஒன்று இருக்குது. சிஎஸ்கேக்கு இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் 4. ஸோ அதில் தான் வந்து அடி வாங்கி ஜடேஜா இந்த பக்கம் போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டுருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்லாட்டை ஒரு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு நம்பர் 4 வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஆர்ஆர் ஜடேஜா வாங்கினாங்க, நம்மளாலேயே முடியலன்னு தான் இங்கேருந்து கொடுத்தாங்க. அப்படி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பார்க்காத எந்த விஷயத்தை ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் பார்த்தாங்கன்னு தெரியல. அண்ட் தென் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அவர் கேப்டனாக வந்து அப்பாயிண்ட் பண்ணுற மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஒரு டாக் போயிட்டுருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பிகாஸ் ஆப்போசிட்டில் வந்து இங்கே காம்படிட் பண்ண யாரும் இல்லை. இப்போ பேசிக்காக சொல்கிற விஷயம் என்னன்னா, சிஎஸ்கே டு அந்த யங்ஸ்டர்ஸ் நோக்கி போகிறாங்க அப்படின்னு ஒரு டாக் இருக்குது. எந்த ரீசன் வேணால் சொல்லுங்கள், ஆனால் நீங்கள் வந்து சஞ்சு சாம்சனை எடுத்துகிட்டு நீங்கள் யங்ஸ்டர்ஸ் சொன்னால் நான் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது. ஒரு ரீசன் இருக்குது. பட் இந்த ரீசன் நான் சொல்கிறேன், எதை கொண்டு எதில் நான் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ் பர் த ரூல்ஸ் படி இவருக்கு வேறு 4 கோடி ரூபா லாஸ் ஆயிடுச்சு. யார்? ஜடேஜாக்கு தான். ட்ரேட் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலாக அவரோட சேலரி 18 crores. ட்ரேட் ஆனதுனால பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரூல்ஸ் படி 4 crores லெஸ் ஆகி 14 crores தான் சேலரி. பட் சஞ்சு சாம்சனுக்கு 18 தான். அதை பரவாயில்ல, 4 கோடியை பிடிங்கிட்டீங்களேடா. பாவம், அவர் அந்த வருத்தத்தில் இருப்பார்.